அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி பார்க்கும் பொழுது அமாவாசை நிகழ்கிறதுங்க. பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொன்னாலே பார்த்தோன்னா அந்த நேரத்தில் நாம் இறை வழிபாடு மேற்கொள்வது, அதிலும் முக்கியமாக பார்த்தோன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருக்களுக்கான வழிபாடு மேற்கொள்வது, திதி கொடுக்கறது, சிரார்த்தம் கொடுக்கறது போன்ற பல்வேறு வழிபாடுகளை நாம் மேற்கொள்வதுண்டு. ஏன்னா அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்குரிய ஒரு நாளாக பார்க்கப்பட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது அது சக்தி நிறைந்து இந்த பூலோகத்தில் காணப்படும். அப்படிப்பட்ட நிலையில் பார்க்கும் பொழுது உருவாகக்கூடிய நவக்கிரக மாற்றங்கள் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். இது மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 12 ராசியில் ஒன்றான மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது இந்த டிசம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டம் பல நேரங்களில் தங்களுக்கு கை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கள் துணை மீது அக்கறையும் காட்டுவீங்க. கடுமையான வார்த்தைகளை தவிர்த்து கொள்ளுங்க. காதல் விஷயங்களில் அரட்டை அப்படிங்கிறது நிறைந்திருக்குங்க. துணைக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அப்படிங்கிறதுனால தங்களுடைய துணையின் நலனை பற்றி மெதுவாக விசாரிக்க பாருங்க. மற்றவர்களின் சிறிய நன்மைகளில் கவனத்தை செலுத்த முயற்சி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உறவுகளினுடைய அரவணைப்பால் இந்த காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய காலகட்டம் பணிகளில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த பணிகிற சூழல் அவ்வளவா சிறப்புக்குரியதாக இருக்காது. அதனால் பணிகிற சூழ்நிலையை கொஞ்சம் திறம்பட கையாள வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் தொடர்பான விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் பணிச்சுமையாக எதிர்கொள்ளவும் நேரிடலாம். தொழில், வணிகம் அப்படி இல்லைனா தனிப்பட்ட காரணங்களுக்காக நீங்கள் நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையையும் தவிர்க்க அனைத்து ஆவணங்களையும் முழுமையாக இருக்கிறதா அப்படிங்கிறத சரிபார்த்து ஒரு பொருளை அப்படி இல்லைனா நிலம், சொத்து வாங்கும்போது விற்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. நிதி பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் இருந்து திசை திருப்பப்படுவீங்க. உங்களுடைய உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரம் வேலை செய்கிறவங்க அதிக வேலை அழுத்தத்தை அனுபவிப்பாங்க. தங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. இந்த காலம் அப்படிங்கிறது உறுப்பினர், அதாவது குடும்ப உறுப்பினரினுடைய பெரிய சாதனை வீட்டிற்கு மகிழ்ச்சி ஒருபுறம் தந்தாலும் மற்றொரு புறம் அப்படிங்கிறது உறவினர்களால் கலகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நலம், உறவுகளில் மிகுந்த கவனத்தை செலுத்தணும். பருவகால அப்படி இல்லைனா நாள்பட்ட நோய்களால் நீங்கள் அவதிப்படவும் நேரிடலாம் அப்படின்னு சொல்லலாம். உடல்நல பிரச்சனைகளை எக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க வேண்டாம். இல்லைனா நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்குங்க. அதே நேரம் தங்களுடைய பிம்பத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. அதை பராமரிக்க மக்களை நன்றாக நடத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் அப்படின்னே சொல்லலாம். மூன்றாவது நபர் தங்களுடைய காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படி இல்லைனா தவறான புரிதல்களை உருவாக்க முயற்சிப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதன் விளைவாக பார்த்தோம் அப்படின்னா எடுத்த விவாதத்தின் மூலமாக பிரச்சனைகளை உங்களால் அவ்வளோ சீக்கிரமாக தீர்க்க முடியாது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் சொத்து விவகாரங்களில்
சாதகமான முடிவு அப்படிங்கிறது வந்து எட்டப்படுவது நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு வந்து தயாராகக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு வந்து மிக சாதகமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இருந்தாலும் இந்த நேரத்தை பற்றி நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் அப்படி இல்லைன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைஞ்சிடுங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் நடக்கட்டும் அப்படின்னு இருக்க பாருங்கள். எல்லாம் அவன் செயல் அப்படின்னு எண்ணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நீண்ட நாட்களாக எடுத்து வந்த சுபபலன் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பூமி, வீடு, மனை, லாபம் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சுபகாரியங்கள் நல்லபடியாகவே நடக்கும். அடுத்தவர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியாகவே நடக்கும். சுப செலவு அதிகரிக்கலாம். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க. வீண் வாக்குவாதங்கள் அகலும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க. அதே நேரம் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரிடத்துலையுமே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் அகலும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு சற்று விழிப்புடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலைச்சலையும் வேலை பளுவையும் சந்திக்கவும் நேரிடலாம். சிலருக்கு இடம் மாற்றம் உண்டாகுங்க. பெண்களுக்கு சேமிக்கக்கூடிய பழக்கம் அதிகரிக்கலாம். அரசியல்வாதிகளை தேடி புதிய பதவிகள் வரும். கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து அதிகவனத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்தில் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகப்படியான டென்ஷன், கோபம் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் ஒருபுறம் இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்க பெறும். அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன சலசலப்பு, சின்ன சின்ன ஏமாற்றங்கள் உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் எதிர்பார்ப்புகளை அதிகமாக வைத்து கொள்ளாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் தங்களுக்கு அதிகரிக்க செய்யுங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் வந்து மேற்கொள்ளலாம். வெளியூரில் இருக்கக்கூடிய இறை தலங்களை சென்று தரிசிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல வந்து தடைகள் நீடித்தாலும் சரிங்க, உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து சாதகமாக முடியறதுல வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போது ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்கிறீர்கள். உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து இன்னும் ஒரு சில காரணங்களால் தாமதங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சில பல தடைகள் வந்து உருவாகலாம். எதிர்பார்ப்புகள், அதாவது நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வோ, ஊதிய உயர்வோ, அப்படி இல்லாட்டினா விரும்பிய இடமாற்றமோ கிடைக்கிறதுல வந்து இன்னும் தடைகள் வந்து இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. சக பணியாளர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அப்படிங்கிறது பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. சில நேரங்களில் வேலை பளு அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பணிகளை ஆற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் வந்து ஆரோக்கிய விஷயத்துலையும் வந்து சற்று கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆரோக்கியம் ரீதியாக சில பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன
ஏமாற்றங்கள், அதாவது வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால நன்மைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். பணவரவு கணிசமாகவே உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களில் சென்று வருவீங்க. உறவினர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரத்தில் இந்த காலம் அவர்களால் சுப உபத்திரமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும்.